ஹாய் எல்ஏ ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தம்ப்ளைனை பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு சூப்பரான அப்டேட் தான். என்ன அப்படின்னா, நம்ம பால் காய்ச்சி வீட்டுக்கும் சரி, நம்ம பால் காய்ச்சி டேட்டுக்கும் சரி, ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை அடிக்க போகிறோம். ஸோ அதோட பட்ஜெட் எல்லாம் எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற மாடல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன மாடல்ஸ்லையுமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம பார்க்க மட்டும்தான் போகிறோம், ஐடியா பண்ண போகிறோம். ஒரு நல்லா பார்த்து தான் நம்ம பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போகிறோம். இந்த சிவராத்திரி எல்லாம் முடிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி தான் நாங்கள் கிட்டத்தட்ட 1000 பத்திரிக்கை அடிக்க போகிறோம் நம்ம. ஸோ யார் யாருக்கெல்லாம் எப்படி பத்திரிக்கை கொடுக்கலாம், யூடியூபர்ஸ்க்குலாம் எவ்வளோ பத்திரிக்கை கொடுக்கலாம், ஸோ ஃபேமிலிக்கெலாம் எப்படி பத்திரிக்கை கொடுக்கலாம் சொல்லிட்டு அங்கே போய் தான் நாங்களே சூஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ மாடலுக்கு வந்து அண்ணனோட பத்திரிக்கை இருக்குது, அது மாடலாக வச்சுட்டு, ஸோ அதோட நேம் எல்லாமே அதில் இருக்கா, ஸோ அதை ஒரு மாடலாக வச்சுட்டு மற்ற எல்லாமே அப்படியே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம், அதுலேயே கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம். 2 விதமாக 2 பத்திரிக்கை, ஒரு மாடல் வந்து ஸோ வீட்டுக்கும், ஒரு மாடல் வந்து யூடியூபருக்கு இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு வச்சுருக்கோம். பட்ஜெட்டுக்காண்டி தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுங்க எப்படிலாம் பத்திரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடல்ஸ் எல்லாமே காட்டுறோம். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்க அப்படின்னா குர்த்திஸ் தான் நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து லாங் குர்த்தி, ஓகேவா, வித் ஷாலோட வந்து பேண்ட் வராது. இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாங்கா இருக்கு, பிளஸ் சைஸ். எல்லாருக்குமே நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா நானும் உங்களை மாதிரி குண்டா தான் இருப்பேன், எனக்கு வந்து நீங்க போடுற மாதிரி ட்ரெஸ் லிங்க் இருந்தால் அனுப்புங்கன்னு கேட்குறீங்க. இந்த டாப் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அண்ட் உங்களுக்கு வித் ஷாலோட வந்து செம லென்த். ஆமா, டாப் வந்து நல்ல லென்த்தியான டாப். நான் கொஞ்சம் என்னோட சைஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் வாங்கியிருக்கேன். நான் வந்து இப்படி பிடிச்சு அடிச்சேன்னா கொஞ்சம் இதா இருக்கும். அப்படி ஒன்றும் தெரியவே இல்லை, பிடிச்செல்லாம் அடிக்க தேவையில்லைண்ணா. நீ என்ன சைஸ் போட்டிருக்கீங்க இப்போ? நான் வந்து XXL போட்டிருக்கேன். ஆமா, இத பாருங்க, ஷால்ல வந்து உங்களுக்கு வந்து பார்டர்ல இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி டாப்புக்கு வந்து நீங்க வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷால் போடுங்க, இப்படி போடுங்க. கொஞ்சம் உண்மைக்கே இதான் நல்லா இருக்கு, டீசெண்டா இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆக்வர்டாலாம் தெரியவே தெரியாது. இந்த குர்த்தியில இந்த ஒரு கலர் மட்டும் தான் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. கிளாத் வைஸ் சூப்பரா இருக்கு, மொட அது மாதிரி எதுவுமே இல்லைங்க. பாருங்க, டிரான்ஸ்பரண்டா உள்ள தெரியவும் தெரியாது. அண்ட் உங்களுக்கு வந்து காத்துல தூக்காது. உங்களுக்கு அதுக்காகவே கீழே வந்து வெயிட் கொடுத்துருக்குறாங்க. இந்த இது பாத்தீங்களா, வெயிட் கொடுத்துருக்காங்களா? ஸோ வெயிட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த டாப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸா எடுத்திருக்கோம். சாரி, இந்த பாருங்க, இதை தான் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துருக்குறோம். ஸோ அங்கே போய் பார்ப்போம், நிறையா டிசைன்ஸ் இருக்கும். எழுத்து இது வந்து நம்மளோட கேப்ஷன் இருக்குது தெரியுமா, அது நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் வச்சு இந்த மாடலில் கொடுக்கலாம்னு வச்சுருக்கோம். ஃபோட்டோஸுமே நம்ம ஃபோட்டோஸ் வருது, தர்ஷன் ஃபோட்டோஸ் வருது, இன்னொரு 2 பேரோட ஃபோட்டோஸ் வருது. யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், கீழே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நம்ம போய் பார்க்கலாம். இப்படி மடிச்சுப்போமா, அடிக்கணும் அப்படியே இருக்கணும், பார்த்து கையில் அப்படி தான் வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ இனிமேல் தான் நாங்கள் போக போகிறோம். கடையே தெரியாமல் எங்கே போகிறோம், கடைங்க பக்கத்தில் இருக்கு, வாங்க போகலாம். இவ்வளோ மாடல் இருந்தால் எந்த மாடல் வாங்க, அந்த இடத்துல அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக. நல்லா இருக்குல்ல இது. சவுண்டா பேசு. இன்ஸ்டாகிராம், யூடியூப், இதில் ஒரே இதாக கொடுத்துடலாமா இந்த மாதிரி இது? ஆனால் இந்த திரும்ப ஃப்ரண்ட் பேஜில் மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பேஜ் ஏதாவது ஃப்ரண்ட் பேஜா மூடி இருக்குண்டா, மூடி மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம். இதான் அடிக்கிறது. திரும்ப அப்படியே திரும்ப. ஏரெல்லாம் போட முடியாது. என்னதான் இது வந்து இது கொஞ்சம் இதா இருக்கு நமக்கு. முன்னாடி ஃபோட்டோஸ் போட்டுட்டு இது எழுதுறது வெளியில என்ன நேம், அப்ப
அப்புறம் டேட்டு அவ்வளோதான். எப்படி இதில் வேணால் அந்த இதில் வீடு இல்ல, உங்களோட செட்டப் பார்க்கணும் அந்த லைட்டாக தெரியும். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வச்சு பண்ணிக்கலாம். இந்த மாடல் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? அந்த கலருமே நல்லா தான் இருக்கு. மயில் கலர். கலருமே சூப்பராக இருக்கு. அது கடைசி வச்சுருக்கீங்களா? அதே மாதிரி படுத்துக்கோ. இதெல்லாம் ரேட்டு கூட இருக்கும். இங்க பாருங்க ஒரே சீட்டு. டபுள் சீட்டு இது எவ்வளோ வரும்? நல்லா இருக்கு. பார்ப்போம். இது ரேட்டை கொண்டு வந்து பார்த்து ரேட் மட்டும் கொஞ்சம் பாருங்க. அமுக்கிட்டு இப்படி தான் அமுக்கிட்டு நல்லா இருக்குல்ல. இதுல வந்து இங்க வந்து யாரு நம்ம நிக்கிற மாதிரி போட்டோஸ். அப்படியா பொண்ணும்? இங்கே வந்து மைதர்ஷன் இல்லம் அப்படின்னு போட்டுட்டு டேட்டு போட்டுட்டு இதெல்லாம் பார்ப்போம். இதில் இருக்கிற மணிக்கு இந்த ஃபான் ஸ்டைல்லே போட்டால் தான் நல்லா இருக்கும். அவங்க அப்பா அம்மாவோட தான் முன்னாடி அது உள்ள போடணும். கோமப்படுத்து உள்ள போட சொல்றீங்க. உள்ள போடாம வெளில போடணும். உங்க படத்தை அப்ப உள்ள நம்ம படம் போட்டுருவோம். அத்தம்மா போட்டோவே இங்கே வச்சுருவோம். நல்லா அந்த ஃபோட்டோ நிற்கிற மாதிரி ஃபோட்டோ இருந்தால் தான் நல்லா இருக்கும். சரி பார்ப்போம். அத்தம்மா ஃபோட்டோ இங்கே வச்சுட்டு Photo பார்ப்போம். லெக்சரர் மைதர்ஷன் போட்டுட்டு மைதர்ஷனில் போட்டு டேட் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். உள்ள இந்த இங்கே முழுக்க இருக்கிற இடத்துல நம்ம நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு பிரிண்டிங் இது நம்மளுக்கு ஓகே போயிட்டு இதில் மட்டும் பேர் நேம் இந்த அந்த பக்கம் இந்த பேர் முடிஞ்சு இந்த மாதிரி மைதர்ஷன் இந்த அந்த மாதிரி போட்டுருமா? இவ்வளோ ஓகே. இது மட்டும் எவ்வளோன்னு கேளுங்கண்ணே பார்ப்போம். ஓகே. பின்னாடி பின்னாடி இல்லைனா சரி அந்த மாதிரி எழுதிக்கோ. ஃபோட்டோ போட்டுருவோம். போட நிறையா போட்டால் நல்லா இருக்காது. வேற ஏதாவது வீடு எழுதி எங்கேயும் வீடு போட்டால் தான் மாட்டு வச்சுட்டு உள்ள போகிற மாதிரி ஃபோட்டோ போடுவாங்க. அது பின்னாடி போட்டுக்கலாம். அது எடிட் பண்ணி அனுப்புவாங்க. அது இது எவ்வளோ அடிப்போம்? ஓப்பன் பண்ணலாமா? அது இது எவ்வளோ அடிக்கணும்? சிம்பிளா முடிஞ்சுச்சுனா அதே பண்ணிடுவோமா பண்ண இது மாதிரி? அதுலேயும் இருக்கு. இதில் 300 அது 200. சிம்பிளா நீட்டாக பேப்பர் உங்களுக்கு என்ன பார்த்துருக்கீங்களா? இது ஒன்று தான் மூணு இதோட அதோட உள்ள வைக்கிறது இதெல்லாம் கூட வரும். நம்ம அப்பா வீடு வந்தால் பார்க்க வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா இது பால் இது அதுதான் பாருங்க. இது அடிக்கிடுச்சு. இன்னும் வீடாக தான் இருக்கும். வீட்டுக்காக வேலை கொடுப்பாங்க. இங்கே இந்த சைடு தான் உள்ள வைப்போம். அண்ணே எப்படி கொடுப்பீங்க அண்ணே? நாளைக்கு வச்சு அம்மா ஒரே சேம் இதே எப்படியே கொடுத்தாச்சு. பட் இது ஃபோல்டபுள்னால நல்லா இருக்கு. ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டாக வச்சா தான் நமக்கு இதாக இருக்கும். இல்லை இப்படி மடக்கினாலுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் பிளான் பண்ணி வைக்கணும். கடையும் போடுவாங்க. ஃபோல்டபுள்ல அவங்க கிட்ட நீ ஐடியா கிடையாது. கேட்டால் சொல்லுவாங்க. ஆமாம் ஏன்னா உனக்கு இதுதான் அழகே தான். நம்ம நேராக கொடுக்கறத விட இந்த இப்படியே கொடுக்கறது நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஃபோட்டோபிளோட கொடுக்கறது
அப்படியா வாங்கிக்க. ஸ்கேனர் போட்டுக்கலாம். பத்திரிக்கை வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன பத்திரிக்கை செலக்ட் பண்ணோன்னு வீடியோவில் காமிச்சோமா? நம்ம காமிச்சாச்சு. காமிச்சோமா? எல்லாமே சொல்லியாச்சு. அந்த மயில் தாண்டா காமிச்சு. ஓ, அது வந்து நான் சொன்னது வீடியோ எடுத்தியா? அப்படியே லாஸ்டா ஒரு பத்திரிக்கை காமிச்சு தெரியுமா? அந்த பத்திரிக்கை தான் பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஓகே தான். 1000 பத்திரிக்கை கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் 2 பத்திரிக்கை அடிக்கலாம்னு போனோம். நாங்க பிளான் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா 700 பத்திரிக்கை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி, 300 பத்திரிக்கை வந்து மீடியால நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தோம். பட் ஆனால் கம்பல்சரி 1000 பத்திரிக்கை அடிக்கணும்ட்டாங்க. அப்படிங்கும்போது சரி மொத்தமாவே அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 1000 பத்திரிக்கையை நம்ம அடிக்க கொடுத்தாச்சு. என்னமா? ஆமா, இப்ப இல்ல, நல்ல நாள் பார்த்துட்டு தான், அட்வான்ஸ் சிவன்ராத்திரி முடிஞ்ச பிறகுதான், இப்ப இல்ல. ஸோ அதெல்லாம் அட்வான்ஸ் மட்டும் போட்டு வந்திருக்கோம். ஏன்னா என்ன போனா பிடிச்சிச்சு, உடனே போட்டுட்டோம். தள்ளி போட வேண்டாம், அது எதுவும் மாற்றக்கூடாதுன்னு மைண்ட் செட். அதனால உடனே போனோம், எங்களுக்கு பிடிச்சிச்சு. ஸோ பட் நான் என்ன பத்திரிக்கை இந்த மாதிரி தான் பிளானு. பட்டு இந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம். பட் ஆனால் கொஞ்சம் மடக்கிறது சேம். ஆனால் நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருப்போம். ஸோ ஃபோட்டோ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அந்த சாமி முருகரோட ஃபோட்டோ தான் நான் உங்களுக்கு கீழே வேணால் அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்படி அதாவது 3/6 இருக்கும். உங்களுக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 3 அளவு இருக்கும். இங்கே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். 3/6 வந்து முருகர் ஃபோட்டோ அப்படியே தான் இருக்கும். அதே முருகர் ஃபோட்டோ தான் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கோம். கலர் மட்டும் ஒரு மாதிரி பீகாக் ஷேடில் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். முருகர் ஃபோட்டோ அப்படியே கொடுத்துருவோம். கீழே வந்து லெக்சருள் மகிதர்ஷன் இல்லை அந்த மாதிரி அந்த இல்லம் அப்படின்னு போட்டுட்டு டேட், நம்மளோட டேட் கொடுத்துட்டு, இந்த சைடு வந்து அந்த கிரக பிரவேசத்துக்கு வந்து பசுமாடை இழுத்துட்டும் கண்ணுக்குட்டி இழுத்துட்டும் வீட்டுக்குள்ள போற மாதிரி மேல ஒரு கோயில் இருக்குல்ல, அங்க ஒரு வச்சிருக்கோம். வச்சுட்டு அதே மாதிரி லெக்சருள் மகிதர்ஷன்லாம் போட்டுட்டு யாரை இன்வைட் பண்றோங்கிற கார்டு வந்து கீழே இருக்கிற மாதிரி அந்த சைட்ல பண்ணலான்னு வச்சிருக்கிறோம். ஓப்பன் பண்ணதுமே சென்டர்ல வந்து நம்மளோட கண்டென்ட்டுக்கு கீழே இந்த சைடு பாத்தீங்கன்னா அத்தை மாமா போட்டோ நம்ம போடலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஏன் போடுறோம் அப்படின்னா, சொந்த ஊர்ல பண்றதுனால அப்பா அம்மா போட்டோ போட்டே ஆகணுங்கிற ஒரு நாங்க ஒரு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா சொந்த ஊர்ல பண்றோம், அதனால போடலாம். அதனால ஸோ யாரும் தெரியாம கிடையாது, எங்களை எல்லாரையும் கண்டிப்பா தெரியும் எங்க ஊர்ல. ஸோ அதனால இருந்தாலும் அப்பா அம்மா போட்டோ போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா எல்லா பால்காட்சிலையுமே அப்பா அம்மா போட்டோ நிறைய பேர் போட்டு நாங்கள் பார்த்துருக்கோம். இவங்க வீட்டில் வந்து இவங்க போட சொல்றாங்க. இவங்க அப்பா அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவங்க அப்பா அம்மா போட்டோ நீங்க போட்டு தான் ஆகணுங்கிற சொல்றாங்க. ஆனா அந்த பிளான் இல்ல. ஆனா யார் போட்டோ வேணா தம்பி போட்டோ போடுவோம். எங்க போட்டோ பிளான் இருந்துச்சு. ஆனா சரி அப்பா அம்மா போட்டோ சேர்த்துறோம், உள்ளூர்ல பண்றோம், போட்டே ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதனால அப்படிங்கும் போது ஓகே. ஓபன் பண்ணதுமே உள்ள அந்த பத்திரிகையில இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ, அந்த போட்டோ மட்டும் அத்தம்மா மட்டும் கேட்டுக்கணும். பொங்கலுக்கு எடுத்த போட்டோ எனக்கு பிடிச்சிருக்கு, அது எப்படின்னு அத்தம்மா மட்டும் கேட்டு போடுவோமா இல்ல வேற போட்டோ போடுவோமா? கல்யாணத்து பத்திரிகையில கொடுத்த போட்டோவும் என்கிட்ட இருக்கு. பட் ஆனா அது வேண்டாம். அதான் எந்த போட்டோ போடணும் கேட்டுப்போம். அது நம்ம நேர்ல போயிருவோம். அதுக்குள்ள நம்ம நேர்ல போயிருவோம். போயிட்டு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி ஓபன் பண்றதுல வந்து ஃபுல்லா நம்ம போட்டோ, நானு லெச்சு தர்ஷன் 3 பேர் இருக்கிற போட்டோ. அப்புறம் இந்த சைடுல வந்து தர்ஷன் போட்டோ மட்டும் வச்சு மேல ஏதாவது ஒரு கண்டென்ட் மாதிரி கொடுத்துடலான்னு இருக்கும். உள்ள இருக்கிற அது எல்லாமே உள்ள இருக்கிறது என்னென்னலாம் எழுத போறோம், யார் யார் பேர்லாம் போட போறோங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து பத்திரிக்கை அடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப சொன்னோம்னா கொஞ்சம் குழப்பம். ஏன்னா அந்த டயத்துல மாறும். நாங்க வந்து பத்திரிக்கை ஒரே பேப்பரை அடிச்சு முடிச்சிடும், ஃபோல்டபிள் வேண்டாங்கிற மாதிரி பிளான்ல போனோம். இதே மாதிரி அடிச்சிருவோம், ஸ்ட்ரெயிட்டாவே அடிச்சிருவோங்கிற பிளான்ல போனோம். பட் ஆனா எனக்கு தோணல, வேணாம் கொஞ்சம் மாடலா போடுவோம், 1000 பத்திரிக்கை அதனால கொஞ்சம் மாடலா போடுவோம், காசு போடாம பரவாயில்ல சொல்லிட்டு ஓகே பண்ணுவோம். அதனால சரி ஓகே பரவாயில்ல, இவ்வளவு காசு. ஏன்னா பால்காட்சி வந்து ஒரு தடவை தான் என்னால பண்ண முடியும். ஒரு தடவை அடுத்து பண்ணும்போது பாத்துக்கலாம். இப்போதைக்கு போதுமான அளவுக்கு பண்ணணும்னு சொல்றதுனால பத்திரிக்கையும் ஓகே அப்படிங்கறதுனால பத்திரிக்கை கொஞ்சம் கிராண்டா ஓரளவுக்கு லுக்கா இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கை மோஸ்ட்லி அவங்களே கேக்குறாங்க. பால் காட்சிக்கெல்லாம் யாரும் இந்த அளவுக்கு அடிக்க மாட்டாங்க. அந்த 5 ரூபா இதுதான் பண்ணுவாங்க. நீங்க எந்த ஊருக்காரங்க அப்படிலாம் கரெக்டா கேட்டாங்க. இந்த மாதிரி இந்த ஊரு அப்படின்னு, எங்க ஊர்ல இந்த மாதிரிலாம் பண்ணணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு. ஸோ சரி நம்மளுடைய மனசு தானே காரணம். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்போதும் அடிக்க போறது கிடையாது, எப்பயாவது ஒரு தடவை தான் அடிக்கிறோம். அதனால கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். காது குத்துக்கு அடிப்போம். ஆமா, தர்சன் காது ஊத்த முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய வீடுக்கு அடிக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணிட வேண்டியது. அந்த மாதிரி பிளான் தான் எல்லாமே. பொம்பளை பிள்ளைக்கு சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நல்லபடியா பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துட்டோம். அட்வான்ஸுமே இப்போ பே பண்ணியாச்சு. முதல் படி எப்படி சொல்றது, பால் காட்சிக்கு பிரிண்ட் வந்து சிவன்றதுக்கு அப்புறம் பண்ணலாம் சொல்லிட்டு வர முடியும். சொல்லிட்டோம். அது வந்து நல்ல நாள் குளிச்சுட்டு பெரியவங்க எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் ஓகே பண்ணுவோம்.
அம்மாவுக்கு அனுப்புனேன், அம்மாவுமே ஓகே நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு அனுப்பியிருப்பாங்க ஆல்ரெடி பார்த்துட்டு. ஸோ பத்திரிக்கை தானே, இது பெருசாக இல்லை. நம்ம மெயின் அதில் என்னென்ன பேர் என்னென்ன வருதோ அது மட்டும் தான் மெயின். நம்ம எடிட் பண்ணிட்டு அது எல்லாமே பண்ணிட்டு மொத்தமாக பிரிண்ட் போட கொடுத்துட்டு, அதாவது பிரிண்ட் எல்லாம் போடும் போது யார்ட்டையும் காமிக்க மாட்டோம், சர்ப்ரைஸ். அது அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கேப்சர் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வச்சிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே கொடுப்போம். பத்திரிக்கை கொடுக்கும் போது நீங்களே பாருங்க யார் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க போறேன், எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்களா அப்படிலாம் கிடையாது. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நான் கொடுக்குறோம். எங்களுக்கு தெரியாத ஆளுக்கு தெரிஞ்சாலும் கொடுக்குறோம் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாருக்குமே இன்வைட் பண்ணுறோம். முடிஞ்சா வாங்க, ஏன்னா ரொம்ப தூரம். என் ஊர் வந்து எங்கள் ஊர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நிறைய பேர்லாம் நம்ம ஊர் பக்கத்துல இருந்தே பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக வாங்க, தப்பே கிடையாது. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து என்ன வீடியோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்னிச்சர் கடைக்கு வந்து பார்க்க போறோம். இன்னைக்கே போனோம். நம்ம இப்போ இன்னைக்கே போனோம், வர வழியிலே அப்பா போவோம் அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்க அப்பா வந்து எடுத்து தருவாங்க எனக்கு, சீர் வந்து எனக்கு எடுத்து தருவாங்க சொல்லியிருக்கேன் நானே. அதனால கட்டிலு, சோஃபா கேட்டிருக்கோம், பாத்திரம், பாத்திரம், விளக்கு, அந்த ஜாமான், அதெல்லாம் ட்ரெஸ், அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எடுத்து தருவாங்க அப்பா. நம்ம பார்த்து கொஞ்சம் அந்த அண்ணனே சொன்னார் பாத்தியா, பால் காய்ச்சி பத்திரிக்கை அடிக்கிற அண்ணனே சொன்னார், நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களால முடியும் அப்படின்னாரு. ஏன்னா நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, யூடியூப்லாம் இருக்காரு போல இருக்கு. அதனால அவர் சொல்றாரு நீங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ அடுத்த மாசம் வந்து பர்ச்சேசிங், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பத்திரிக்கை எல்லாமே அடுத்து ஸ்டார்டிங், அடுத்த லாஸ்ட்ல இருந்து அப்புறம் பர்ச்சேசிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பத்திரிக்கை குலதெய்வ கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு இன்னும் நம்ம வந்து குலதெய்வ கோயில் போல, இந்த சிவராத்திரிக்கு தான் நாங்க போறோம் குலதெய்வ கோயிலுக்கு. பத்திரிக்கை வைக்க போகும்போது எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு நம்ம அங்க போய் பொங்கல் வச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோ அப்படின்னு நாங்க கண்டிப்பா சொல்றோம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஐடியா இருந்தா கண்டிப்பா ஐடியா கொடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.